1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே 12 ராசிகளுக்கான பலன்கள் பார்த்துருக்கோம். நம்ம வீடியோவை பார்க்குற பல பேர் லக்கண அடிப்படையில் பலன்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஏற்ப மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட காலபுருஷ தத்துவத்தின்படி லக்கண பலன்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போது லக்கண அடிப்படையில் மேஷ லக்கணம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கான பலன்கள் என்ன, அது சொல்கிறதுக்கு முன்னாடி காலபுருஷ தத்துவம் அப்படின்னா என்ன சார்? பொதுவாக காலபுருஷ தத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தலையில் ஆரம்பித்து உச்சந்தலையில் ஆரம்பித்து உள்ளங்கால் அப்படின்னு வச்சு முடிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி பொதுவாக ராசி மண்டலம் இப்போது உங்களுக்கு ஒரு ராசி இருக்கும், எனக்கு ஒரு ராசி இருக்கும், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ராசி இருக்கும். இருந்தாலும் மேஷம்தான் முதல் ராசி, மேஷம்தான் முதல் லக்கணம். அப்போ யார் என்ன லக்கணத்தில் பிறந்தாலும் என்ன ராசியில் பிறந்தாலும் மேஷத்தின் அடிப்படையிலையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு பலனை சொல்லணும் இல்லையா? ஒன்றுலேருந்து தானே 2, 3, 4ன்னு தரும். அப்போ ஒன்றுங்கிறது எப்போதுமே அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல. அப்போ இந்த அடிப்படையில் வச்சு சொல்லும்போது தான் அப்போ மேஷத்தை அடிப்படையாக கொண்டு மீனம் வரையில் உள்ள அந்த 12 ராசிகள் இருக்கு இல்லையா? இந்த அடிப்படையில் ஒரு ராசிக்கும் ஒரு லக்கணத்துக்கும் பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது முதல் லக்கணம் முதல் ராசி அப்படிங்கும்போது மேஷ லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மேஷ லக்கணம் எதை குறிக்குது, மேஷம் எதை குறிக்குது? பொதுவாக பார்த்தோம்னா தலை. ரிஷபம் அப்படின்னு பார்க்கும்போது முகம். அப்போ 3ஆம் இடம்னா கழுத்து, காது. பொதுவாக இஎன்டின்னு ஜென்ரலாக சொல்லிவிட்டு தோள்பட்டை, கை விரல்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது 3ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படின்னு வரும்போது மார்பு. 5ஆம் இடம் அப்படின்னு வரும்போது இருதயம், சூரியனாகவும் எடுத்துப்பாங்க. அது சிம்மராசின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 5ஆம் இடம்னு வரும்போது வயிற்றோட மேல் பகுதி. 6ஆம் இடம்ங்கும்போது வயிற்றோட கீழ்ப்பகுதி. 7ஆம் இடம்ங்கிறது சிறுநீரக உறுப்புகள். 8ஆம் இடம்ங்கிறது கழிவு உறுப்புகள். 9ஆம் இடம்ங்கிறது தொடை. 10ஆம் இடம்ங்கிறது கணுக்கால். 11ஆம் இடம்ங்கிறது அந்த கெண்டைக்கால் இதில் சொல்லிவிட்டு 12ஆம் இடம்ங்கிறது பாதம். அப்படி எடுத்துடுறோம் இல்லையா? இதை அடிப்படையில் வச்சு தான் முதன்மையாக வச்சு எது 2வது, எது 3வது, எது 12வதுன்னு ஒரு லைன் எடுக்கிறோம் இல்லையா? இந்த அடிப்படையில் வச்சு சொல்கிறது தான் காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது. அப்போ காலபுருஷ தத்துவம், காலபுருஷ லக்கணம் அப்படின்னாலே அது முதல் லக்கணம் மேஷ லக்கணத்தை தான் குறிக்கும். இதை ஜெகத் லக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெகம்னா என்ன, உலகம் தானே, அவ்வளவு தான். காலபுருஷ தத்துவம்னா என்னன்னு சொல்லிட்டீங்க சார். இப்போது மேஷ லக்கணத்துக்கான தன்மை என்ன, அதோடைய பாவ கிரகங்கள் என்ன, சுப கிரகங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள் சார். இந்த இடத்துல பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறத விட நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேஷம் அப்படின்னு வரும்போதே அது செவ்வாய் இல்லையா? அப்போ செவ்வாய் அப்படின்னா செவ்வாயோட தொடர்புடைய கிரகங்கள் நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன், சூரியன், குரு, இது 3 மேஷத்துக்கு நட்பு கிரகங்கள். பகை கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகை கிரகம். செவ்வாய்க்கும் புதனுக்கும் கடுமையான பகை. மேஷ லக்கணத்துக்கு சுக்கிரன் மாரக அதிபதி. அப்போ சுக்கிரனும் பகை கிரகம். செவ்வாய்க்கு பகையா இல்லாட்டி கூட இந்த மேஷ லக்கணத்துக்கு சுக்கிரன் பகை கிரகம். அடுத்தது சனி. சனி பாதகஸ்தானத்துக்கு, அதாவது 11வது இடத்துக்குரிய கிரகம். அதனால் அதுவும் பகை கிரகம். அப்போ மேஷ லக்கணத்துக்கு செவ்வாய், சந்திரன், குரு, சூரியன் இந்த 4 கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வலிமையாக இருப்பாங்க. மேஷ லக்கணத்துக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், சனி, இது 3 வலுவாக இல்லாமல் இருப்பது நல்லது. இதுதான் இந்த மேஷ லக்கணத்தை காலபுருஷ தத்துவ அடிப்படையில் மேஷ லக்கணத்துக்குரிய சிறப்பான விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எல்லாருக்கும் அப்படி இருக்குமா? நல்லவங்கள்லாம் வலிமையாக இருக்கணும், கெட்டவர்கள்லாம் வலிமை இழந்திருக்கணும்னா சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது சாத்தியமா? அது சாத்தியம் இல்லை சார். இப்போது 12 பாவங்களுக்கும் உரிய பலன்கள் எப்படி சார் எடுக்கிறது? மேஷ லக்கணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா லக்கணத்துக்குரிய கிரகம் செவ்வாய். தைரியமான கிரகம், எதையும் போராடி சாதிக்கணும்னு நினைக்கிற கிரகம், எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்கிற கிரகம். இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்கோம்ல. அப்போ மேஷ லக்கணத்துக்கு மேஷம் 1ஆம் இடம், ரிஷபம் 2ஆம் இடம்னு ஆரம்பித்து ஒரு அடிப்படையில் சொல்லிட்டு வரும். அப்போ மேஷ லக்கணத்துக்குரிய செவ்வாய் விருச்சிகத்துக்கும் உரியவர் தானே. அப்போ மேஷம்ங்கிறது 1, விருச்சிகம்ங்கிறது 8 இல்லையா? அப்போ செவ்வாய்ங்கிறது லக்னாதிபதியாக இருந்தாலும் அவரே 8ஆம் வீட்டுக்கும் உரியவர். 1ஆம் இடம் அவருடைய கம்பீரத்தையும் தோற்றத்தையும் அவருடைய பிரதாபங்களையும் சொல்லும்போது 8ஆம் இடம்ங்கிறது அவர் எங்கெங்கெல்லாம் சீரழிவாருங்கிறதையும் சொல்லிடும் இல்லையா?
அவர் என்னென்ன நெருக்கடிகளை சந்திப்பார், என்னென்ன பாதிப்புகளை சந்திப்பார், எப்பப்பெல்லாம் அவமானப்படுவார், எப்பப்பெல்லாம் இன்சல்ட் ஆவார், இப்படி ஒரு இடங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறது தான் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஒரு லக்கணத்துக்கும் தனிப்பட்ட முறையில் பலன் சொல்கிற ஒரு முறை. அப்போ மேஷ லக்கணம்னு வரும்போது அவங்க எவ்வளவுதான் கம்பீரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும், போராடி தான் ஆகணும், அவமானப்பட்டு தான் ஆகணும். இதையெல்லாம் கடந்து அவங்க சாதிப்பாங்க. அப்போ அப்படி சொல்லணும். அப்போ 1க்கும் 8க்கும் உரிய கிரகம் செவ்வாய் லக்னாதிபதி. அப்போ போராடி இறுதியாக வெற்றி பெறுபவர்கள். அவங்க எந்த கட்டத்துலேயும் சோர்வடைஞ்சிட மாட்டாங்க. இப்போ தோத்துட்டோமே இதோட விட்டுணுமானு விட மாட்டாங்களா. அவங்களோட எய்மை எங்கே பிடிச்சிட்டாங்களோ அதை அடையிற வரைக்கும் அவங்க இறுதி வரைக்கும் போராடிட்டு இருப்பாங்க. அதுதான் மேஷ லக்கணம். ரைட். இப்போது 1ஐயும் 8ஐயும் சொல்லிட்டோம் இல்லையா. அடுத்தது மேஷ லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரன், 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கிரன் தான். அப்போ 2ங்கிறது குடும்பம், 7ங்கிறது இல்லறம், வாழ்க்கை துணை இல்லையா. மேஷ லக்கணத்துக்கு மாரகத்துக்குரிய கிரகம் மாரகஸ்தானம் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம். அது சரலக்கணங்களுக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் மாரகஸ்தானங்கள். அப்போ மேஷ லக்கணத்தை பொறுத்தவரையில் 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை. அப்போ என்னைக்கு வாழ்க்கை துணை அமையுதோ அன்னைக்கு தானே குடும்பம் அமையும். அப்போ இது என்னைக்கு அமையுதோ அவங்களுக்கு அப்போ தான் ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும். இதுதான் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பலன். மேஷ லக்கணத்துக்கு பாவவாரியான பலனும் இது தான். ஆனால் இந்த சுக்கிரன் அவங்களுக்கு சிறப்புக்குரியவரான இல்லை. இந்த மேஷ லக்கணம் மாதிரி சரலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் மாரகாதிபதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாரகாதிபதிக்கும் பாதகாதிபதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது போகிற போக்கில் நிறையா சொல்லிட்டு வரும். அப்போது இந்த மேஷ லக்கணத்துக்கு 2க்கும் 7க்கும் உரிய கிரகமான சுக்கிரன் வலிமையாக இருக்கிறத விட 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறது ரொம்ப விசேஷம். ஏற்கனவே சொன்னோம்ல, பகை கிரகம் தான் சொல்லியிருக்கோம்ல. அப்போ என்னடா 7ஆம் அதிபதியே மறைஞ்சிட்டா உங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி மறையிறது நல்லது. இங்கே அவன் கெட்டவன். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறான்னு. மேஷ லக்கணத்துக்கு சுக்கிரன் வலிமையாக இருக்கிறத விட வலிமை குன்றி இருக்கிறது ரொம்ப நல்லது. 2க்கும் 7க்கும் உரியவர் இப்போ சொல்லிட்டேன். அடுத்தது 3க்கும் 6க்கும் உரிய இடம். அப்போ 3ங்கிறது என்ன? தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், கீர்த்திஸ்தானம், வீரியஸ்தானம், இதெல்லாம் சொல்லிட்டு வருவோம். 6ஆம் இடம்ங்கிறது என்ன? கடன், எதிரி, நோய், இதை குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் மேஷ லக்கணத்துக்கு புதன். ஏற்கனவே புதனுக்கு மேஷ லக்கணத்துக்கு பகை கிரகம் லிஸ்ட்டில் தானே வச்சுருக்கோம். அப்போ அந்த 3ஆம் இடம்ங்கிறது சகோதரனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையா. 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரன், இளைய சகோதரி. அப்போ மேஷ லக்கணக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தம்பி தங்கைகள் எப்படி இருந்தால் கூட சரி, பெரிய அளவுக்கு இந்த அந்யோன்யமான ஒரு உண்மையான அன்பை எதிர்பார்க்க முடியாது. அப்படியே உண்மையான அன்பு செலுத்துகிற தம்பி தங்கைகள் அமைந்தால் கூட அவங்களோட இணக்கமாக இருக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை 2 பேரும் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையே உருவாகி இருக்கும். அப்போ 3ஆம் இடம் 6ஆம் இடம்ங்கிறது அப்படி ஆகிடுது. அடுத்தது 6ஆம் இடத்தை பற்றி சொல்லும்போது கடன், எதிரி, நோய்ங்கிறோம்ல. என்ன தான் எவ்வளோ பெரிய கோடி சொன்னாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கடனை வாங்கிட்டு ஏதாவது கட்டிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க ஃப்ரீயாகவே இருக்க முடியும். அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இந்த 6ஆம் இடம் சில இடங்களில் வலிமையாக இருக்கிற பட்சத்தில் தான் அவங்க போட்டி, பந்தயம் இதெல்லாம் அடித்து தூக்கி மேலே வருவாங்க. அது அது பயமறியான்னு பேர். மேஷம்னாலே பயமறியான்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு தானே. என்ன இழப்பு வந்தாலும் சரி, என்ன லாபம் வந்தாலும் சரி, அதுக்காக இந்த போராடுறதையோ மோதுறதையோ அவங்க நிறுத்தவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பலவீனம், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா யார் இருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு பயம். ஊரையெல்லாம் மிரட்டிட்டு வர்ற மேஷ லக்கணக்காரங்க வீட்டுக்கு வந்த பிறகு என்ன அந்த லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா சுக்கிரன் பகைக்கிறவன் இல்லையா. கடைசியாக என்ன பண்ணிவிடுவாங்க, இவனை கேவலப்படுத்தி, ஊரில் கம்பீரமாக இருக்கிறவனை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டுடுவாங்க. அதனால் நல்ல மனைவி மட்டும் மேஷலக்கணக்காரங்களுக்கு பொருத்தமாக அமைஞ்சிருச்சுன்னா அவன் இந்த உலகமே எதிர்த்து வந்தால் கூட பயப்பட மாட்டான். அந்த மாதிரி ஏன்னா ஒரு பலத்தை வச்சு அதுக்கு ஒரு பலவீனத்தை வைக்கிறது தானே நம்மளோட எல்லா மனிதர்களோட இயல்பு. ஜாதகத்துலேயும் அப்படி தான் வரும். 100% பலமே கிடையாது, எங்கேயாவது ஒரு பலவீனம் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் வீட்டுக்கு சரண்டர் ஆகிட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டா வெளியில் கொஞ்சம் அந்த கவுண்டமணி மாதிரி கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 3ஆம் இடம் 6ஆம் இடம் சொல்லிட்டேன். அடுத்தது 4ஆம் இடம் இருக்குது இல்லையா.
4ஆம் இடம்ங்கிறது மேஷ லக்கணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், செவ்வாய்க்கு நட்பு கிரகம் தானே. 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம் தானே. அப்போ மேஷ லக்கணக்காரங்க வந்து மேக்சிமம் தாயாரை வந்து ரொம்ப கௌரவமாக வச்சுக்கணும், அன்பாக வச்சுக்கணும். தாயாரோட அன்பு மரவணைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதுமாரி தந்தையும் பார்த்திங்கன்னா நல்ல தந்தையாக தான் இருப்பாங்க, கூடுமான வரையில் நல்ல தந்தையாக தான் இருப்பாங்க. அதாவது இந்த அம்மா அப்பாங்கிற உறவு இருக்குது இல்லையா, அது வந்து மேஷ ராசிக்காரர்கள், இந்த மேஷ லக்கணக்காரர்கள் வந்து ரொம்ப பெருமைப்பட பேசுவாங்க. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா, எங்கள் தாத்தாவுக்கு வந்து இந்த ஊரில் எவ்வளோ சொத்து இருந்தது தெரியுமா, எங்கள் தாத்தா நடந்தாருன்னா எத்தனை பேர் வந்து எழுந்து நிற்பாங்க தெரியுமா, எங்கள் அப்பா எவ்வளோ அதாவது அவங்களுக்கு வந்து அந்த பரம்பரை கௌரவம் இருக்கும். இன்னை வரைக்கும் அது தொடருதோ இல்லையோ, ஆனால் அந்த பரம்பரையை பற்றி பெருமை பேசுகிற அளவுக்கு கொஞ்சமாவது ஒரு பீஸாவது இருக்கும். சின்ன தாத்தா பெரிய தாத்தா பங்காளி இந்த வகையில். அதுமாதிரி தாய் தந்தையர் எப்படி இருக்காங்கல்ல, இந்த உறவு வந்து என்ன தான் சில வேறுபாடுகள் இருந்தாலும் தாண்டி, அதை தாண்டி இந்த தாய் தந்தையர்கள் மேலேயும் இந்த பூர்வீகத்து மேலேயும் அந்த மேஷ லக்கணக்காரர்களுக்கு ஒரு ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். அவங்கள வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னா அதுவே இவங்களுக்கு வந்து சில வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விதமான மாற்றங்களும் அது ஒரு எனர்ஜி மாதிரியுமே அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அடுத்தது 5ஆம் இடம். நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம் இல்லையா. எப்படி தாயும் தந்தையும் வந்து இவங்களுக்கு ரொம்ப கௌரவமாக கருதுகிறாங்களோ அதுமாரி தாம் பெற்ற பிள்ளை மேலேயும் பாசம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் தந்தை மீதான பாசம் அதிகமாக இருக்கும். அதாவது ஆடு பகை குட்டி உறவுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல. அப்போ பொண்டாட்டிங்கிறது யமன். அந்த பலாப்பழத்துக்கு ஊரில் ஒரு விடுகதை சொல்லுவாங்க. தாய் வந்து சடைச்சி, தந்தை வந்து முள்ளன், குழந்தை வந்து சக்கரை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, பலாப்பழத்தோட மேலே வந்து முள்ளாக இருக்கும், இது வந்து அப்பா. பலாப்பழத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி இது பீஸாக இருக்கும்ல, அந்த சடையாக இருக்கும்ல, இது வந்து அம்மாவாம். ஆனால் உள்ளே இருக்கிற பழம் மட்டும் சக்கரை குட்டி வந்து குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி தான் அம்மாவையும் அப்பாவையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டை கண்டை போட்டுக்கிட்டால் கூட பின்னாடி வந்து யோசித்து பார்ப்பாங்க, ஐயோ அப்பா எப்படி அம்மா எப்படி, அந்த கம்பீரத்தை மட்டும் வெளில விட்டு கொடுக்காம சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் அதேமாதிரி தான் பெற்ற குழந்தைகள் இருக்குல்ல, அது மாதிரி தான் பெற்ற குழந்தைகள், தன்னை பெற்ற தாய் தந்தையர்கள், இந்த உறவுக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து எந்த காலத்துலேயும் என்ன தான் வம்பு சண்டை பேச்சுவார்த்தை இல்லாட்டி கூட அந்த ஈடுபாடை வந்து அவங்களால கட் பண்ணவே முடியாது. இது மேஷ லக்கணத்தோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. இந்த தாய் தந்தையை பற்றி பூர்வீகத்தை பற்றி சொல்லும்போது 9ஆம் இடம்ங்கிறது அது தானே. 9ஆம் இடத்தும் பாகிஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்குரிய கிரகம் வந்து குரு. 12ஆம் இடத்துக்கும் அது தான். அப்போ தந்தை வழியில் வந்து ஒரு கௌரவமும் ஒரு கௌரவ ஸ்டேட்டஸும், சொத்து சுகம் இல்லாட்டி கூட ஒரு கௌரவமாக சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன அடையாளமாவது வச்சுருப்பாங்க. அதுவே 12ஆம் இடமா இருக்கிறதுனால அதுக்காக சில செலவுகளும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. பிறந்த இடத்த வந்து டெவலப் பண்ணுறதும் தந்தை தாயார் பேரை வந்து ஒரு ப்ரமோட் பண்ணுறதும் தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏதோ ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது பெரிய பகை அப்படின்னு பார்க்கும்போது சனி தான் பெரிய பகை. மேஷ லக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ சனி வந்து 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். இப்போ மேஷ லக்கணக்காரங்களுக்கு வந்து 10ஆம் இடம் வந்து தொழில் வேலை, 11ஆம் இடம் வந்து லாபம். இங்கே இந்த இடத்துல லாபம்னு எடுக்க முடியாது, அவங்களுக்கு பாதகமாகிடும். இப்போ மேஷ லக்கணத்துக்கு வந்து சனி வலிமையான இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சனியால் ஏற்படக்கூடிய தொந்தரவு அதிகமாக இருக்கும். ஏன்னா பாதகாதிபதி வலிமை அடைந்துடக்கூடாது, நம்மளோட எதிரி வலிமை அடைந்துடக்கூடாதுல்ல. சரி, சனி வந்து மறைஞ்சிடுச்சு, இல்லை வந்து மறைவிடங்களில் இருந்தது பலம் இழந்து போச்சுன்னா 10ஆம் அதிபதி தானே அவர் தானே. அப்போ தொழில் ரீதியாக பாதிக்கப்படுவாங்கள்ல. இது எப்படின்னா, எதிரிகள் இருந்துக்கிட்டே இருக்கணும், எதிரிகள் இல்லைன்னா இவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. இதுதான் மேஷ லக்கணத்தோட தத்துவம். ஒரே வரியில் இந்த காலபுருஷ தத்துவத்தை சொன்னால் மேஷ லக்கணத்துக்கு சரியான வேலை வாய்ப்பும் ஒரு நல்ல வருமானமும் கிடச்சி, கொஞ்சம் சொல்கிறத கேட்குற மாதிரிங்கிறத விட அடக்கி ஆளாத மாதிரி மனைவி கிடச்சிட்டாங்கன்னா இந்த உலகமே எதிர்த்தாலும் அவங்க தைரியம் அடைவாங்க. அவங்களுடைய பலவீனம் அதுதான். ஸோ இதுதான் மேஷ லக்கணத்தோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. வாழ்க்கையில் என்ன வெற்றியாக இருந்தால் கூட எளிமையாக அந்த வெற்றி அடைய முடியாது, போராடித்தான் பெறணும். முயற்சி பண்ண கண்டிப்பாக முடிப்பாங்க. இதுதான் மேஷ லக்கணத்தோட அடிப்படை தத்துவம். மேஷ லக்கணத்துக்கு பின்னாடி என்ன சிறப்பு இருக்குது, என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்றது மிக அழகாக ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இந்த தகவல்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. மேஷ லக்கணத்துக்கான பலன்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பலன்களை வைத்து உங்களுடைய ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.